ஏன் நான் இங்கே நிற்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம். இங்கே தான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழித்தேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தின இடம். இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும். இதுதான் நம்முடைய களம். இந்த களத்தில் பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்தில் போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்தில் களம் காணாமல் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய களம். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம். ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். நான் சொல்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்கே கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்கே இருக்கும், ஆடுகள் இங்கே இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ளே, இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம், கிராமத்துக்குள்ளே நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமாக வசிப்பது தோட்டத்தில். ஹோம்ஒர்க்கெல்லாம் இங்கே உட்காந்து பண்ணுவேன். இங்கே தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதுவேன். சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டில் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்மக்கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸாக இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜில் நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்மகிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்கே வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக முருங்கை மரமாக இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்போ அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப் எவ்வளோ கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனால் கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டில் செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாமல் படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்தில் நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு நீங்கள் சத்தம் போட்டால் கூட பக்கத்தோட்டத்துக்கு கேட்காது. எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டால் கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில் வழக்கமாக போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில் கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.